வேண்டிய திங்ஸ் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா எல்லாத்து வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஆனா அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. அது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஃப்ரிட்ஜ் மெயின்டெனன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஃப்ரிட்ஜ் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா சிங்கிள் டோர் டபுள் டோர் எதுவா இருந்தாலும் செவுத்த ஒட்டி வைக்க கூடாது. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள எந்த அளவுக்கு கூலிங் கொடுக்குதோ அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு வெளியே ஹீட்டை கொடுக்கும். சைட்ல ஹீட் வரலாம், அல்லது பின்னாடி ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பி மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கம்பி மாதிரி இதுல ஹீட் வரும். அதை வந்து செவுத்த ஒட்டி வச்சீங்கன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் அது கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு தள்ளி வச்சீங்கன்னா பெனிஃபிட்டா இருக்கும், காத்தோட்டமா இருக்கும். அதே நேரத்தில் ஒரு அடைச்ச மாதிரி பகுதியில் நீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்காதீங்க. ஒரு விண்டோ பக்கத்துல அந்த மாதிரி வைக்கும்போது பாத்தீங்கன்னா காத்தோட்டத்துக்கு அந்த ஹீட் நல்லா டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஃப்ரிட்ஜை வந்து கண்டிப்பா ஏசி ரூம்ல வைக்கவே வைக்காதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு அப்படி வச்சீங்கன்னா கரண்ட் பில்லு, ஏசினுடைய கரண்ட் பில்லு ரொம்பவே அதிகமாயிரும். அப்ப உங்களுக்கு வீட்டினுடைய கரண்ட் பில்லு அதிகமாயிரும். அடுத்து ஃப்ரிட்ஜை கிளீன் பண்றது, நிறைய பேர் வந்து சோப் பவுடர், அப்புறம் ஷாம்பு, அப்புறம் ஏதாவது கெமிக்கல் போட்டு கிளீன் பண்றீங்க. அப்படி கண்டிப்பா கிளீன் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா ஃப்ரிட்ஜை நீங்க க்ளோஸ் பண்ணி இருக்கிறதுனால நீங்க போடுற சோப்பு இது கெமிக்கல் எதுவுமே வெளியே போகாது, ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்க வைக்கக்கூடிய ஃபுட்லயே வந்து கலக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால நீங்க மோஸ்ட்லி வந்து ஃப்ரிட்ஜை கிளீன் பண்றதுக்கு வினிகர் பிளஸ் லெமனை புழிஞ்சு அந்த சாரை இதை எடுத்து அப்ப வினிகரோட கலந்து ஃபுல்லாவே தொடச்சி கிளீன் பண்ணுங்க. அதுவே போதுமானது. எல்லாம் தொடச்சி விட்டுட்டீங்கனாலும் மாசத்துக்கு ஒருக்கா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா இருக்கிற திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டு ஃபுல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் டோரை வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஓப்பன்லயே வச்சிருங்க, ஃபுல்லா ட்ரை ஆகணும். இப்போ உங்க ஃப்ரிட்ஜில் கூலிங் வரல அப்படின்னா வச்சுங்க, உடனே ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி ஒரு காத்தோட்டமான ஜன்னல் பகுதியில எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு ஓரமா வச்சுட்டு உடனே டெக்னீஷியனுக்கு விட்டுருங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ் லீக் எங்காச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா மைல்டா லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கும். பழைய கேஸ் 134A அப்படிங்கிறதும் அதுக்கு முன்னாடி இருக்க R12 அப்படிங்கிற கேஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா பெரிய எஃபெக்ட் கொடுக்கல. R12 அப்படிங்கிறது டோட்டலா முடிஞ்சிச்சு, அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாமே ஸ்கிராப் வரைக்கும் போயிருச்சுன்னு வச்சுங்க. அதுக்கடுத்து வந்து R134A வந்து பாத்தீங்கன்னா நிறைய பழக்கத்துல இருக்கு இன்னுமே நிறைய வீட்டுல. அதுல எந்த பெரிய பிரச்சனையும் வராது கேஸ் லீக் ஆகும்போது. ஆனா இப்போ ஈகோ ஃப்ரெண்ட்லி கேஸ், ஓசோன் லேயரை பாதிக்காத கேஸ் அப்படின்னு சொல்லி 600A அப்படிங்கறத கொடுக்குறாங்க. அதனால பெரிய ஆபத்து நமக்கு இருக்கு. ஆனா அதை சேஃப்டியா ஹேண்டில் பண்ணா எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி 600A கேஸ் இருந்ததுன்னா லீக் ஆகி அது ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரிட்ஜ் கூலிங் ஆகல அப்படின்னா நீங்க உடனே ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி வெளியே வச்சிடலாம், அல்லது உங்க ஜன்னல் ஒரு பகுதியில் மாற்றி வச்சுட்டீங்கன்னா கேஸ் லீக் ஆனாலும் அது ஸ்ப்ரெட் ஆகிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லாம இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் அதிகமான கூலிங் வருது, கட்டி மாதிரி ஐஸ் கட்டி ஆகுது அப்படின்னீங்கனாலும் கண்டிப்பா உடனே நீங்க டெக்னீஷியனை கூப்பிடணும். இல்ல அதுபடி நம்ம கூப்பிடல, அப்படி ஐஸ் கட்டி தான் ஆயிட்டு போகுது அப்படின்னு நீங்க விட்டீங்கன்னா என்ன ஆகுனா உங்க வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், நீங்க 6 ஃப்ரிட்ஜுக்கான கரண்ட் பில்ல கட்டுற மாதிரி போயிடும். ஏன் அப்படின்னா அது கண்டினியூஸா கம்ப்ரஸரை ரன் பண்ணி ஓவர் கூலிங் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி ஓவர் கூலிங் ஆகிறதுனால ஏசி ஃப்ரிட்ஜ் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஐஸ் கட்டி ஓவரா ஃபார்ம் ஆகும். கரண்ட் பில்லு உங்களுக்கு எக்கச்சக்கமா போயிடும். வெறும் 500 600 கரண்ட் பில் கட்டிட்டு இருப்பீங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா 2500 3000 கரண்ட் பில் வர மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு வீட்டுல திடீர்னு கரண்ட் பில் அதிகமா வருது அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னாலும் உடனே ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜை பாருங்க, அதுல ஐஸ் ஃப்ரீசிங் அதிகமா இருக்கு அப்படின்னு. அப்படி இருந்தா உடனே டெக்னீஷியன் கூப்பிட்டு அதை சால்வ் பண்ண சொன்னீங்கன்னா முடிஞ்சிடும். அப்படி ஈஸியா சால்வ் பண்றதுக்கான இன்னொரு மெத்தட் என்னன்னா, சிங்கிள் டோரா இருந்தா சென்டர்ல ஒரு பட்டன் இருக்கும், அதை மட்டும் பிரஸ் பண்ணீங்கன்னா ஓகே. டபுள் டோர்ல அந்த மாதிரி ஃப்ரீசிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி டபுள் டோர்ல ஃப்ரீசிங் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க டெக்னீஷியன் கூப்பிட்டீங்கன்னா அவங்க உள்ள ஒரு ஃபேன் இருக்கும், அதை வந்து மாத்தி சேஞ்ச் பண்ணிடுவாங்க, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இன்னொரு முக்கியமான கண்டென்ட் என்னன்னா, ஒரு வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ல வரும். என்ன அப்படின்னா கத்தி திருப்புளி எல்லாத்தையும் ஆயுதம் எடுத்து சொல்லிடுவாங்க. அதுல அப்படி ஆகும்போது என்ன ஆகும், அந்த ஃப்ரீசர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பேப்பர் கணத்துக்குள்ள ஒரு 40 60 70 PSI கேஸ் வந்து உள்ள ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். அந்த கேஸை வந்து நீங்க ஒரு கத்தி திருப்புளியை வச்சு நீங்க லைட்டா குத்துனீங்கன்னா கூட ஐஸ் கட்டி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கூட ஃப்ரீசர் கட் ஆயிடும். அப்படி ஃப்ரீசர் கட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 2000 இருந்து 3000 வரைக்கும் செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி அதோட அதிகமாகவும் ஆகலாம். அதனால ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கத்தி திருப்புளி இதை வச்சு எந்த ஒரு இதுவுமே பண்ணாதீங்க உள்ள ஃப்ரீசருக்குள்ள. ஏன்னா ஐஸ் கட்டி ஆயிடுச்சு, அதிகமா இருக்கு, உடனே எடுக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஊத்துனீங்கன்னாவே அந்த ஐஸ் கட்டி இது கரைஞ்சு வந்துடும். அப்படி எமர்ஜென்சி உடனே இது பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்து ஊத்துனீங்கன்னா அதை விட ஃபாஸ்டா உங்களுக்கு கரண்ட் வரக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா கத்தி திருப்புளி ஒரு தீர்வு இல்லை. உங்க வீட்டுல திடீர்னு கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம எல்லாரும் வந்து UPS
ஓகே. யூபிசி இல்ல அது ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாரும் மெழுகுதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மெழுகுதிரி அல்லது ஹீட்டான ஒரு பொருளை வந்து கண்டிப்பா ஃப்ரிட்ஜுக்கு மேல வைக்காதீங்க. அப்படி வச்சுதான் ஒரு ஃபயர் ஆகி உயிரை போறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கு. அதனால நீங்க ஃப்ரிட்ஜுக்கு மேல ஒரு 60 டிகிரிக்கு மேல ஹீட் ஆகக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே வைக்காதீங்க. முக்கியமா மெழுகுதிரி. ஏன்னா மெழுகுதிரி நீங்க வச்சுட்டு நீங்க இதா இருக்கும். ஒவ்வொரு சில நேரத்துல மெழுகுதிரி எரிஞ்சிட்டே இருக்கும், கரண்ட் வராது, நீங்க படுத்து தூங்கிடுவீங்க. அது என்ன ஆகும், மெழுகுதிரிக்கு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்து கரெக்டா வந்து மேல இருக்கிற பிளாஸ்டிக்ல பத்தி தீப்பிடி ஃப்ரிட்ஜை தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஃப்ரிட்ஜை தீப்பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஃபோம் பஞ்சு அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கெமிக்கல். அது எரிய ஆரம்பிச்சதுன்னா உங்களை உடனே மயக்க நிலை கொண்டு போயிடும், உயிர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். அதனால கண்டிப்பா ஃப்ரிட்ஜ் மேல மெழுகுதிரி ஹீட்டான பொருள் வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 7, 8, 9 பாயிண்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது 7 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா சம்மர் டைம் ஒரு 4, 5 அந்த ரேஞ்சுக்கு டெம்பரேச்சர் வைங்க. அதே நேரத்துல விண்டரா இருக்கு அப்படின்னா 2, 3 அந்த ரேஞ்சுக்கு வச்சீங்கன்னா போதுமானதாவே இருக்கும். அதை விட ரொம்பவே அதிகமா கொண்டு வராதீங்க. அதே நேரத்துல ரொம்ப கம்மியாவும் வைக்காதீங்க. 1 பாயிண்ட்ல வைக்கிறேன், நான் 0க்கு பக்கத்துல வைக்கிறேன் அப்படின்னு வைக்காதீங்க. அதே இடத்துல 7 அப்படிங்கிற ஆங்கிளையும் வைக்காதீங்க. ரெண்டுமே அது ப்ராப்ளம் தான். ஃப்ரிட்ஜுக்கு கீழே இருக்கிற ட்ரே பாத்தீங்கன்னா தண்ணி ட்ரைனேஜ் ட்ரே இருக்கும். அந்த ட்ரே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கல்லுப்பு உள்ள போட்டு வச்சிருங்க. அது உங்களுக்கு கொசு வராம தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஃப்ரிட்ஜில் இருந்து வர ஐஸ் கட்டில இருந்து வர தண்ணி ஃபுல்லாவே நிரம்பி அதுல வந்து வளைஞ்சு கீழே விழுகாம பாத்துங்க. ஏன்னா கீழே விழுதுன்னா நேரம் அது கீழே இருக்கிறது கம்ப்ரஸரா இருக்கும். கம்ப்ரஸர்ல தண்ணி பட்டு துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் அந்த தண்ணி வந்து அந்த கனெக்டிங் பாயிண்ட் ரிலே ஒயில்பின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து தண்ணி பட்டதுன்னா கண்டிப்பா ஃபயர் ஆகிறக்கோ அல்லது ஷார்ட் ஆகிறக்கோ மேபி என்ன வேணும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு மேல மாசத்துக்கு ஒருக்கா கிளீன் பண்ணுமா, அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி ஊத்திட்டு மறுபடியும் கொஞ்சம் கல் உப்பு போட்டு மறுபடியும் அதே இடத்துல வச்சுட்டீங்கன்னா பெனிஃபிட்டா இருக்கும். ஒரு மாசத்துக்கு ஒருக்கா எடுக்க முடியல அப்படின்னா மினிமம் ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்காவது கண்டிப்பா அதை கிளீன் பண்றது பெஸ்டாவே இருக்கும். ஃப்ரிட்ஜ் அப்படின்னா பக்கத்து வீட்டுல இருக்கு, மேல் வீட்டுல இருக்கு, கீழ் வீட்டுல இருக்கு, எங்க வீட்டுல இல்ல அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா வாங்காதீங்க. போது இந்த ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டு உடனே அப்படியே ஆஃப் பண்ண உடனே அடுத்த செகண்டே தரதரன்னு இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க, இல்ல தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜ் எப்பவுமே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 நிமிஷம் 5 நிமிஷம் அதை அப்படியே விட்டுறணும். விட்டு நீங்க சும்மா ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா காது வச்சு கேட்டீங்கன்னா கேஸ் ஃப்ளோ சவுண்டு கூட கேட்கும். அந்த 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க தூக்கி கொண்டு போய் வேற பக்கம் வச்சுட்டு வச்ச உடனே ஆன் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல இருந்து டிரான்ஸ்போர்ட்ல வண்டியிலயோ எதுலயோ ஒன்று எடுத்துட்டு போறீங்க, இல்ல இங்க இருந்து நகர்த்துறீங்க அப்படின்னா கூட உடனே ஆன் பண்ணக்கூடாது. மறுபடியும் வச்சதுக்கு அப்புறம் 3 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம். ஈவன் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு டிரான்ஸ்போர்ட்ல வண்டியில போகுது அப்படின்னா ஒரு நாள் கூட ஆன் பண்ணாம அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்றது பெஸ்டாவே இருக்கும். அதே நீங்க கிளீன் கண்டென்சர் இல்ல கம்ப்ரஸர் கிட்ட இருக்கிறதெல்லாம் எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அதெல்லாம் கிளீன் பண்ணவே வேண்டாம், அப்படியே விட்டுருங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நீங்க அதை கிளீன் பண்றதுன்னு சொல்லி கிளீன் பண்ணும்போது டஸ்ட் துணி வச்சு அடிக்கிறது வேற ஏதாவது பண்ணும்போது அது எல்லாமே பைப்பிங்ல கேஸ் போகக்கூடிய பார்ட். கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல சின்ன அடி விழுந்துருச்சு அல்லது ஒரு சின்ன கிராக் விழுந்துருச்சு, இல்லை வெல்டிங்ல எங்காச்சும் அடி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா கேஸ் லீக் ஆகி ஒரு 2000, 3000, 4000 செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி மோஸ்ட்லி கிளீன் பண்ணாம விட்டுருங்க. ட்ரைனேஜ் ட்ரேவை மட்டும் கிளீன் பண்ணுங்க. நீங்க ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு 3 நாள் 4 நாள் வெளியூர் போக வேண்டிய ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, நீங்க ஃப்ரிட்ஜ் வீட்டுல யாருமே இருக்க மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருங்க. ஓப்பன்லயே இருக்கிற மாதிரி வச்சிருங்க, ஏதோ ஒரு திங்ஸ் எல்லாம் வச்சு. ஏன்னா நீங்க ஓப்பன் பண்ணீங்கனாலும் ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகிற மாதிரி ஆயிடும். அதனால ஓப்பன்லயே வைக்கிற மாதிரி வச்சுங்க. ஏன் இதை சொல்றேன்னா நீங்க இல்லாத டைம் ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஷாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அல்லது வேற ஏதோ ப்ராப்ளம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஃப்ரிட்ஜ் மோஸ்ட்லி வெளியூர் போறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிட்டு போறது பெஸ்டா இருக்கும். ஸ்டெபிளைசர் வைக்கணுமா வைக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்டெபிளைசர் வைக்கணும். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இன்பில்ட் ஸ்டெபிளைசர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு வோல்டேஜ் டிஃபரன்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. 170 இருந்து 250 வோல்ட்டுக்குள்ள வந்ததுன்னா இது ஸ்டெபிளைசர் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா 150 வோல்ட் வந்ததுன்னா பிரச்சனை ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எந்த இதா இருந்தாலும் எந்த ஃப்ரிட்ஜா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க ஸ்டெபிளைசர் வைக்கிறது 100% சேஃப்டியா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.